ஓகேம்மா. ஏஜென்சி ஓகேவா, இதுதானே அது உனக்கு கான்ட்ராக்ட் ஆக்டில் லாஸ்ட்டு டாபிக். இதை முடிச்சிட்டோன்னா நமக்கு இன்னும் எத்தனை ஆக்ட் இருக்குது? ரெண்டு ஆக்ட் தான் இருக்குது. ஒன்று நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், இன்னொன்று பார்ட்னர்ஷிப் ஆக்ட். இது ரெண்டு முடிச்சோன்னா உனக்கு 100% லா என்ன ஆகிடுது, கம்ப்ளீட் ஆகிடுது. நீ படிக்க வேண்டியது மட்டும்தான் வேலை. படித்து டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கு அந்த டெஸ்ட்டு முடித்தா தான் நான் கேஸ் லா டெஸ்ட் கொடுப்பேன். எக்ஸாமில் மெயினாக கேஸ் லா டெஸ்ட்டு தான் கேட்பான். அவனுக்கு 30% தான் டேரக்ட் கொஷின் இருக்கும். 70% எப்படி இருக்கும்? கேஸ் லா பேஸ்டு தான் இருக்கும். ஆர் 60-40 ரேஷியோவில் இருக்கும். புரியுதா நான் சொல்கிறேன்னு? டேரக்ட் கொஷின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன்லாம் 30%குள்ளே தான் வரும். பேலன்ஸ் 70% உனக்கு எப்படி வரும்? கேஸ் ஸ்டடி பேஸ்டு கொஷின்ஸ் தான் வரும். கிளியரா? ஸோ இதை நல்லா படித்தா தான் கேஸ் ஸ்டடி ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். எடுத்தோடனே கேஸ் ஸ்டடி பார்த்தா ஒன்றுமே புரியாது. ஓகேவா? அதனால தான் இதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஏஜென்சி ஃபஸ்ட்டு. ஏஜென்ட்னா யார்? ஏஜென்ட்னா ஒரு பர்சன் எம்ப்ளாய்டு டு டூ எனி ஆக்ட் ஃபார் த அனதர் பர்சன் இன் டீலிங் வித் த தேர்ட் பார்ட்டி. அப்போ இவனுக்காக இவன்கிட்ட என்ன பண்ணுறான்? டீல் பண்ணுறான் இவனுக்காக. அது அவன் பேர் தானே அது ஏஜென்ட். புரியுதா? இங்கே யாருக்கும் ரிலேஷன்ஷிப்? பிரின்சிபலுக்கும் ஏஜென்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப். ஒரு ஏஜென்சி இருக்கா அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ எவன் ஒருத்தனால அவன் பண்ணுற விஷயத்துக்கு பிரின்சிபலையும் தேர்ட் பார்ட்டியும் பைண்ட் பண்ண முடியுதோ அவன் தான் சொல்கிறாங்க ஏஜென்ட். இவன் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டான், இதனால் பிரின்சிபலும் தேர்ட் பர்சனும் அந்த கான்ட்ராக்டில் பைண்ட் ஆகுறாங்கன்னா அப்போ அவன் பேர் என்ன? ஏஜென்ட். நெக்ஸ்ட்டு இவன் என்ன பண்ணுறான்? பிரின்சிபலுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் ப்ரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான். ஒரு ப்ரைமரி கான்ட்ராக்ட் என்ன பண்ணுறான்? எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான். அப்படி இருந்தால் அவன் பேர் என்ன? ஏஜென்ட். ஓகேவா? இங்கே ஏஜென்ட்டுங்கிறது டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். என்ன பண்ணுறான்? லீகல் ரிலேஷன் அவங்க கொண்டு வராங்க. ஓகேவா? கியூ ஃபெசிட் பெர் அலியம் ஃபேசிட் பெர் சே அப்படின்னா who acts through an agent is himself acting. அப்போ இந்த பிரின்சிபல் ஏஜென்ட் மூலமா ஆக்ட் ஆகிறதுனால பிரின்சிபலே ஆக்ட் ஆகிறான்றது தான் என்ன பண்ணுறாங்க இங்கே மீன் பண்ணுறாங்க. புரியுதா? ஏஜென்ட் பண்ணுற ஆக்டிவிட்டிலாம் யார் ரெஸ்பான்சிபிள்? பிரின்சிபல். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. புரியுதா? நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் அன் ஏஜென்ட். யார் ஏஜென்ட்டை அப்பாயிண்ட் பண்ண முடியும்? எனி பர்சன் who has attained the majority. மேஜராக இருக்க ஒருத்தன் தான் என்ன பண்ண முடியும்? ஏஜென்ட்டை அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஆனால் ஏஜென்ட் மைனராக இருக்கலாமா? இருக்கலாம். மைனர் கேன் பி அன் ஏஜென்ட். படித்தோம்லப்பா, மைனர் கேன் பி அன் ஏஜென்ட். பட் மைனர் ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ண முடியாது. மேஜர் ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ணலாம். அந்த ஏஜென்ட் யாராக இருக்கலாம்? மைனராக இருக்கலாம். இப்போ சப்போஸ் ஏஜென்ட் மைனராக இருக்கானா மைனர் பண்ணுற தப்புக்கு யார் லைபிள்? பிரின்சிபல் தான் லைபிள், மைனர் லைபிள் கிடையாது. புரியுதா? ஹூ மே பி அன் ஏஜென்ட்? ஓகேவா? மைனர் or unsound mind should not be appointed as an agent because அவங்களாம் யார்? incompetent person. ஓகேவா? in case of misconduct or negligence பிரின்சிபல் என்ன பண்ண முடியாது? அவங்க மேலே கேஸ் போட முடியாது. காஷனுக்காக சொல்கிறாங்க, பட் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. புரியுதா? கேஸ் போட முடியாது, பட் அப்பாயிண்ட் பண்ணிட்டா இன்வாலிட் கிடையாது. புரியுதா? நீ அப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு கேஸ் லாவில் சொல்கிறாங்களா? ஆனால் அதுக்கு நீ அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்வாலிட்னு சொல்லலை எங்கேயுமே. நீ அப்பாயிண்ட் பண்ணினா உன்னால் என்ன பண்ண முடியாது? என்ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அப்போ நீ அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் உன்னால் என்ன பண்ண முடியாது? என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. புரியுதா? கிளியரா? நெக்ஸ்ட்டு கன்சிடரேஷன் ஏஜென்ட்டுக்கு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. கிளியரா? நெக்ஸ்ட்டு கிரியேஷன் ஆஃப் ஏஜென்சி. ஸோ ஏஜென்சி எப்படி இருக்கலாம்? எக்ஸ்பிரஸாக இருக்கலாம் ஆர் இம்ப்ளைடாக இருக்கலாம். எக்ஸ்பிரஸ்னா என்ன? பை வேர்ட்ஸாக சொல்கிறது என்னது? எக்ஸ்பிரஸ். இம்ப்ளைட்னா என்னது? பை ஆக்ட், பை டூயிங் அன் ஆக்ட். ஸ்போக்கன் ஆர் ரிட்டன் இல்லாமல் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் டீலிங்கில் ஒருத்தன் இன்னொருத்தனை அக்கௌண்ட் பண்ணுறான்னா அவன் யார்? ஏஜென்ட். நெக்ஸ்ட்டு இம்ப்ளைட் ஏஜென்சியில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்? இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேவா? இம்ப்ளைட் ஏஜென்சியில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்னா ஏஜென்சி பை எஸ்டஃபல். ஏஜென்சி பை எஸ்டஃபல். நீ எனக்கு ஏஜென்ட்டே கிடையாது, ஆனால் நீயும் நானும் வெளில போகும்போது நானும் சொல்கிறேன் இவன் என் ஏஜென்ட்டுன்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அப்போ ரெப்ரசன்ட் பண்ணும்போது நீ வாய் மூடிட்டு இருக்க. அப்போ நீ பண்ணுற ஆக்டுக்கு நான் பைண்ட் ஆகனா ஆக மாட்டேன். நான் அந்த பார்ட்டிக்கிட்ட பைண்ட் ஆவேன். ஈவன் தோ நீ என் ஏஜென்ட் இல்லைனாலும் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெப்ரசன்டேஷனை மேக் பண்ணும்போது நீ என்ன பண்ணுறாங்க? வாயை மூடிட்டு இருக்க. ஸோ பிரின்சிபல் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு ரெப்ரசன்டேஷன் மேக் பண்ணியிருக்கணும். அந்த ரெப்ரசன்டேஷன் எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைடாக இருக்கலாம். ஓகே, அந்த ரெப்ரசன்டேஷன்னால என்ன இருக்கணும்?
அவனுக்கு அத்தாரிட்டி இல்லாமல் இவன் என்ன பண்ணியிருக்கணும், சர்டன் ஆக்டை பண்ணியிருக்கணும். ஸோ பிரின்சிபல் என்ன பண்ணுறான், தேர்ட் பார்ட்டியை இந்த ரெப்ரசன்டேஷனால் நம்ப வைக்கிறான். கரெக்டாக இல்லையா? அப்போ தேர்ட் பார்ட்டி இந்த ரெப்ரசன்டேஷனை நம்பி ஏஜென்ட் கூட ஒரு கான்ட்ராக்ட் என்ட்ரு ஆகிறான். ஸோ இந்த சுச்சுவேஷனில் தேர்ட் பார்ட்டியால் யாரை பைண்ட் பண்ண முடியும், பிரின்சிபலை பைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஏஜென்ட் பண்ணுற எல்லா ஆக்டுக்கும் யார் லயபிள், பிரின்சிபல் லயபிள். நெக்ஸ்ட்டு ஏஜென்ட் பை நெசசிட்டி. ஏஜென்ட் பை நெசசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து கிளாஸில் இல்லை, நான் வெளியே போயிட்டேன், நான் பிரேக் கொடுத்துட்டு வெளில போயிட்டேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, அட்மிஷனுக்கு வராங்க. நீ என்ன பண்ணுற, சாரில் வந்து லாஸ்ட்டில் போயிடக்கூடாதுன்னு சொல்லி நீ என்ன பண்ணுற, உடனே அவங்கள உட்கார வச்சு அட்மிஷன் போட்டு என்ன பண்ணுற, ஃபீஸை வாங்கிட்டு அட்மிஷன் போட்டு கொடுத்து அமிச்சிட்டு வந்த உடனே அந்த காசை என்கிட்ட கொடுக்குற. அவனுக்கு அத்தாரிட்டி இருக்கா ஆக்ட் ஆகிறதுக்கு, ஏஜென்ட்டுக்கு? உன் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்க அத்தாரிட்டி? உனக்கு நார்மலாக நான் கொடுத்துருக்கேன் அத்தாரிட்டி, கொடுக்கல. பட் நீ என்னை ஒரு லாஸ்ட்லேருந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு அத்தாரிட்டியை தாண்டி ஒரு விஷயம் பண்ணுற பற்றியா, அந்த விஷயத்தை நான் ராட்டிஃபை பண்ணிட்டேன்னா அப்போ நீ யார், எனக்கு ஏஜென்ட். அப்போ நீ என்ட்ரான டிரான்சாக்ஷன் என்னது, வேலிட் டிரான்சாக்ஷன். பிரின்சிபலும் தேர்ட் பார்ட்டியும் பைண்ட் பண்ணலாம். புரியுதானா சொல்கிறேன்னு? ஓகேவா? அதான் இங்கே சொல்கிறாங்க. புரியுதாமா? நான் அங்கே இருக்கிற இங்கிலீஷ் வேர்ட்ஸை உனக்கு புரிகிற மாதிரி கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். நீ என்ன பண்ணணும், அதை படித்து பார்க்கணும். நான் என்ன கம்யூனிகேட் பண்ணணும் அதை மறுபடியும் லிங்க் பண்ண முடியுதானே, அதை பார்க்கணும். அப்போ தான் அந்த லிங்கிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். புரியுதானா சொல்கிறேன்னு? நெக்ஸ்ட்டு ஏஜென்சி பை ஆப்ரேஷன் ஆஃப் லா. லாவே என்ன பண்ணுது, ஏஜென்ட்டாக சொல்லுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கிற, அப்போ பார்ட்னர்ஸ் ஆர் ஏஜென்ட்டாக இல்லையா? இப்போ லா தானே சொல்லுது அது. புரியுதா? ஸோ அது நெக்ஸ்ட்டு ரைட் ஆஃப் அ பர்சன் டு ஆக்ட்ஸ் டன் ஃபார் ஹிம் வித்தவுட் இஸ் அத்தாரிட்டி எஃபெக்ட் ஆஃப் ராட்டிஃபிகேஷன். இப்போ நான் சொன்னல அதே மாதிரி தான். அதனால பை நெசசிட்டி. நெசசிட்டினா என்னது, ஒரு ரொம்ப தேவைக்காக பண்ணுற. இப்போ என்ன பண்ணுறேன்னா தேவையே இல்லை, ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, ஆக்ட் பண்ணியிருக்க. அப்போ நான் அதை ராட்டிஃபை பண்ணுறனால என்னது வேலிட். அங்கே ராட்டிஃபிகேஷன் தேவையில்லை, இங்கே என்ன தேவை, ராட்டிஃபிகேஷன் தேவை. அத்தாரிட்டி இல்லாமல் நீ பண்ணுற ஒரு விஷயத்துக்கு என்ன தேவை, ராட்டிஃபிகேஷன் தேவை. புரியுதா? கிளியரா? நெக்ஸ்ட்டு எசென்ஷியல்ஸ் ஆஃப் அ வேலிட் ராட்டிஃபிகேஷன். ராட்டிஃபிகேஷன் எப்படி பண்ணலாம், எக்ஸ்பிரஸாகவும் இருக்கலாம், இம்ப்ளைடாகவும் இருக்கலாம். இப்போ நீ வர, சார் இந்த மாதிரி போட்டிருக்கேன் சாருங்கிற, சரி நான் எதுவுமே சொல்லாமல் ஓகேன்ட்டு அமைதியாக போயிடுறேன். அப்போ அது என்னது, ராட்டிஃபைட். ஆர் எக்ஸ்பிரஸாகவும் என்ன பண்ணிக்கலாம், நான் ராட்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நாலேஜ் ரெக்வசிட் ஃபார் வேலிட் ராட்டிஃபிகேஷன். ஸோ ஒரு வேலிட் ராட்டிஃபிகேஷன் இருக்கணும்னா அது எப்படி இருக்கணும், மெட்டீரியலி டிஃபெக்டிவாக உனக்கு என்ன இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. மெட்டீரியலி டிஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா அது என்னது, வேலிட் ராட்டிஃபிகேஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஹோல் டிரான்சாக்ஷனையும் ராட்டிஃபை பண்ணணும். பார்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷனை மட்டும் நீ என்ன பண்ணக்கூடாது, ராட்டிஃபை பண்ணக்கூடாது. என்டையர் டிரான்சாக்ஷனையும் என்ன பண்ணணும், ராட்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த ராட்டிஃபிகேஷன் யாரை இன்ஜூர் பண்ணக்கூடாது, தேர்ட் பார்ட்டியை இன்ஜூர் பண்ணக்கூடாது. இப்போ நான் ராட்டிஃபை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிடுச்சு, இப்போ நான் ராட்டிஃபை பண்ணுறேன் கேன்சல் பண்ணிடுறேன், அவனுக்கு அத்தாரிட்டி இல்லை அப்படின்னு நான் கேன்சல் பண்ண முடியுமா, அந்த தேர்ட் பார்ட்டிக்கு பண்ண முடியாது. அந்த தேர்ட் பார்ட்டியை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ராட்டிஃபிகேஷன் என்ன இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு ராட்டிஃபிகேஷன் வித்தின் ரீசனபிள் டைமுக்குள்ளே பண்ணணும். ரொம்ப நாள் என்ன பண்ணியிருக்கக்கூடாது, அதை வச்சிருக்கக்கூடாது. அந்த ராட்டிஃபை பண்ணிவிட்டு அந்த தேர்ட் பார்ட்டிக்கு என்ன பண்ணணும், நீ கம்யூனிகேட் பண்ணணும். அவனுக்கு அத்தாரிட்டி இல்லை, ஆக்ட் பண்ணிட்டான், நான் இப்போ அதை ராட்டிஃபை பண்ணுறேன், இந்தாங்க நியூ பில்லு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடணும், கம்யூனிகேட் பண்ணிடணும். அண்ட் ராட்டிஃபை பண்ணுற ஆக்ட் எப்படி இருக்கணும், வேலிடாக இருக்கணும். இல்லீகல் ஆக்டாக இருக்கக்கூடாது. இல்லீகலோ இல்லை வாய்ட் ஆக்டாவோ அது இருக்கக்கூடாது. புரியுதா? நெக்ஸ்ட்டு எக்ஸ்டென்ட் ஆஃப் ஏஜென்ட்ஸ் அத்தாரிட்டி. ஓகேவா? ஏஜென்ட் என்ன பண்ண முடியும், அவனுக்கு எவ்வளோ அத்தாரிட்டி இருக்கோ நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் அந்த அத்தாரிட்டி இருக்கிற வேலை மட்டும்தான் அவனால் என்ன பண்ண முடியும், பண்ண முடியும். லாஃபுல் திங்ஸ் அண்ட் அவனுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கோ அது மட்டும்தான் அவனால் என்ன பண்ண முடியும், பண்ண முடியும். அதை தவிர்த்து அவனால் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. பட் ஏஜென்ட் அத்தாரிட்டியே இல்லைனாலும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பிரின்சிபலுடைய லாஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஏஜென்ட் என்ன பண்ணிக்கலாம், அவனுடைய அத்தாரிட்டியை மீறின விஷயத்தை அவன் என்ன பண்ணிக்கலாம். கிளியரா? இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறேன்னா 10,000 வரைக்கும் தான் நீ லோன் வாங்கணும்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீ எவ்வளோக்கு லோன் வாங்க முடியும், 10,000 தான் லோன் வாங்க முடியும் ஏஜென்ட்டு. ஓகேவா? பட் நான் வந்து என் பிரின்சிபலை வந்து எவனோ ஒருத்தன் வந்து ரொம்ப கேட்க வரான், பேமெண்ட் பே பண்ணணும், நீ பே பண்ணவே இல்லை, நீ பே பண்ணலாம், நான் இப்போயே சூ பண்ணுவேன், இவ்வளோ காசு கொடுக்கணும் அவ்வளோ காசு கொடுக்கணும் வந்து ஏஜென்ட் கிட்ட வந்து பேசுகிறான். அப்போ ஏஜென்ட் என்ன பண்ணலாம், அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பிரின்சிபலை கான்டாக்ட் பண்ண முடியல. ஸோ அப்போ பிரின்சிபலுடைய லாஸை குறைக்கிறதுக்காக இவன் என்ன பண்ணலாம், அத்தாரிட்டியை மீறின ஒரு விஷயத்தை அவன் என்ன பண்ணலாம், செய்யலாம்.
புரியுதா? ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. அதுக்கு இவன் என்ன பண்ணிருக்கணும்னா, எப்போ வேலிட் எமர்ஜென்சி நம்ம ட்ரீட் பண்ணுவானா அதுக்கு இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும். ஓகேவா? உன்னால் என்ன பண்ண முடியல, வித்தின் அந்த ஷார்ட் டைம்குள்ளே பிரின்சிபல் கூட கம்யூனிகேட் பண்ண முடியல. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீ என்ன பண்ணுற, இந்த டிரான்சாக்ஷன் வந்து பியூர்லி ஃபார் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், பர்சனல் டிரான்சாக்ஷனாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இவன் வந்து ஏஜென்ட் வந்து என்ன பண்ணியிருக்கான், உண்மையாக பெனிஃபிட் ஆஃப் த பிரின்சிபலுக்காக என்ன பண்ணியிருக்கான், வேலை பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட்டு ரீசனபிள் அண்ட் ப்ராக்டிகபிள் கோர்ஸ் பிஸ்னஸில் என்னென்னவோ அதுபடி பண்ணியிருக்கணும். அன்ரீசனபிளாக ஆக்ட் பண்ணியிருக்க கூடாது. ரீசனபிளாக இந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பிரின்சிபல் இருந்திருந்தானா எப்படி டீல் பண்ணியிருப்பானோ அந்த மாதிரி ரீசனபிளாக நான் என்ன பண்ணோம், டீல் பண்ணணும். ஏடா குடும்பம் என்ன பண்ணக்கூடாது, டீல் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஏஜென்ட் மஸ்ட் ஹவ் இன் த பொசஷன் ஆஃப் குட்ஸ் பிலாங்கிங் டு த பிரின்சிபல் விச் ஆர் சப்ஜெக்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட். புரியுதா? ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையாக இருக்குன்னா ஏஜென்ட் அத்தாரிட்டியே இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணியிருக்கானாலும் அது என்னதுங்க, வேலிட். கிளியரா? நெக்ஸ்ட்டு சப் ஏஜென்ட். ஓகேவா? சப் ஏஜென்ட்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறேன், அவன் இன்னொரு ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. ஏஜென்ட் என்ன பண்ணக்கூடாது, இன்னொருத்தனை அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அன்லெஸ் அவன் என்ன பண்ணணும், அன்லெஸ் அக்ரிமெண்ட் இந்த கான்ட்ரரி, பிரின்சிபல் கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் இவன் என்ன பண்ணக்கூடாது, இன்னொரு சப் ஏஜென்ட்டை அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. அப்படி அப்பாயிண்ட் பண்ணுறான்னா அப்போ அந்த சப் ஏஜென்ட் பண்ணுற தப்புக்கு யார் லயபிள், ஏஜென்ட்டு தான் லயபிள். பிரின்சிபல் என்ன கிடையாது, லயபிள் கிடையாது. பட் கிரெடிட்டார் வேணால் பிரின்சிபல் என்ன பண்ணலாம், அந்த அதர் பார்ட்டி பிரின்சிபலை சூ பண்ணலாம். பிரின்சிபல் ஏஜென்ட்டை தான் சூ பண்ண முடியும், சப் ஏஜென்ட்டை சூ பண்ண முடியாது. ஏஜென்ட் யாரை சூ பண்ணலாம், சப் ஏஜென்ட்டை சூ பண்ணலாம். புரியுதா? இதுதான் சப் ஏஜென்ட். ஸோ டெலிகேட்டஸ் நான் ப்ரொடெஸ்ட் டெலிகரே. நானே உன்னை ஒரு வேலை பண்ணுன்னு சொல்லும் போது அந்த வேலையை நீ இன்னொருத்தங்கிட்ட என்ன பண்ண சொல்லக்கூடாது, பண்ணுன்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள், நான் உனக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்னு வச்சுக்கோயேன், அந்த ஹோம்ஒர்க்கை நீ இன்னொருத்தங்கிட்ட எழுதி கொடுன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நான் ஒரு விஷயத்தை உனக்கு அசைன் பண்ணியிருக்கும் போது அந்த விஷயத்தை நீ இன்னொருத்தனுக்கு என்ன பண்ண முடியாது, அசைன் பண்ண முடியாது. அன்லெஸ் என்னுடைய கன்சென்ட் இல்லாமல் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. எக்ஸெப்ஷன் எப்போ அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரிஜினல் கான்ட்ராக்டில் நான் பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டேன், அப்போ சப் ஏஜென்ட்டை நான் அப்பாயிண்ட் பண்ணுவேன், அப்போ என்ன பண்ணிக்கலாம், நீ அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஆர் நார்மல் என்னுடைய ட்ரேட் ப்ராசஸ்க்கு என்னால் மட்டும் வேலை செய்ய முடியாது, எனக்கு கீழே ஒரு 10 பேர் சப் ஏஜென்ட்டாக இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், வேலை செய்ய முடியும். அண்ட் இந்த ட்ரேட் ப்ராக்டிஸ்க்கு இது தேவை அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஹோல்சேலர், ரீட்டெய்லர் வேறு, ஏஜென்சி வேறு. புரியுதா? ஏஜென்சினா பிரின்சிபலுக்காக டேரெக்டாக கடைசி கஸ்டமர் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது, நடுவில் இருக்கவன் தான் சப் ஏஜென்ட். ஏஜென்ட், சப் ஏஜென்ட்லாம். அந்த ஹோல்சேலர் ரீட்டெய்லர்னா இவனோட ஸ்டாப் ஆகிடுவான். இவன் தனி பிரின்சிபல், ஹோல்சேலர் தனி பிரின்சிபல், ரீட்டெய்லர் தனி பிரின்சிபல். பிரின்சிபலுக்கும் நடக்கிற டிரான்சாக்ஷன் அது, ஏஜென்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கும் நடக்கிற டிரான்சாக்ஷன் கிடையாது. எக்ஸாம்பிள், இப்போ நீ ஒரு கடை வைக்க போகிறேன்னு வச்சுக்கோயேன், அந்த கடைக்கான கூட்ஸை நீ டேரெக்டாக போயிட்டு காசு கொடுத்தோ இல்லை கடனுக்காகவோ வாங்கிட்டு வந்து நீ கடை வச்சு உன்னுடைய ரிஸ்க் எடுத்து நீ ரன் பண்ணினா அது பேர் என்னது, நார்மல் ரீட்டெயில் பிஸ்னஸ் ஆர் ஹோல்சேல் பிஸ்னஸாக கூட இருக்கலாம். பட் ஏஜென்சிங்கிறது, இப்போ என்னுடைய கூட்ஸ் என்னால் சென்னையில் ரீச் பண்ண முடியாது. இப்போ நான் டெல்லியில் ஆஃபீஸ் வச்சுருக்கேன், என்னால் சென்னையில் என்ன பண்ண முடியாது, என் கூட்ஸை விற்க முடியாது, ஏன்னா எனக்கு லாங்குவேஜ் தெரியாது. நான் என்ன பண்ணுறேன், என் கூட்ஸை உனக்கு விற்கணும், உனக்கு என்ன பண்ணல, விற்றுட்டு நீ வேறு ஒருத்தனுக்கு விற்று கொடுன்னு சொல்லலை, இந்த கூட்ஸுக்கு ஓனர் நான் தான். நான் என்ன பண்ணுறேன், இது எனக்கு விற்று கொடு, உனக்கு நான் காசு தரேன்னு சொல்லி என்ன பண்ணுறேன், உன்னை ஒருத்தனை அப்பாயிண்ட் பண்ணுறேன். அதுக்கு பேர் தான் ஏஜென்சி. புரியுதா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கஸ்டம் ஆஃப் ட்ரேடில் சப் ஏஜென்ட் தேவைன்னா அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணிக்கலாம், அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த சுச்சுவேஷனில் சப் ஏஜென்ட்டை யாரை ரெப்ரசென்ட் பண்ணுவான், பிரின்சிபலை தான் ரெப்ரசென்ட் பண்ணுவான். நெக்ஸ்ட் அன்ஃபோர்சின் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லையும் நீ சப் ஏஜென்ட் என்ன பண்ணிக்கலாம், அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். வேறு எந்த சுச்சுவேஷன்லையும் உன்னால் என்ன பண்ண முடியாது, சப் ஏஜென்ட்டை அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ சப் ஏஜென்ட் ஒரு தப்பு பண்ணுறான், யார் லைபிள்? ஓகே, ஃபஸ்ட்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பிரின்சிபல் பை சப் ஏஜென்ட் ப்ராப்பர்லி அப்பாயிண்டட். ப்ராப்பர்லி அப்பாயிண்டட்னா என்னன்னா, பிரின்சிபல் சொல்லி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ பிரின்சிபல் லைபிள். பிரின்சிபல் இஸ் லைபிள் ஃபார் த ஆக்ட்ஸ் ஆஃப் த சப் ஏஜென்ட். ஏஜென்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார், லைபிள் கிடையாது. ஏஜென்ட் என்ன, ரெஸ்பான்சிபிள். சப் ஏஜென்ட் ஏதாவது தப்பு பண்ணுறான்னா அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள், ஏஜென்ட் தான் ரெஸ்பான்சிபிள். அண்ட் சப் ஏஜென்ட் யாருக்கு லைபிள், டேரெக்டாக பிரின்சிபலுக்கு லைபிள். சப் ஏஜென்ட் ஒழுங்காக வேலை செய்கிறானான்னு பார்க்க வேண்டியது மட்டும் தான் ஏஜென்ட்டுடைய வேலை. சப் ஏஜென்ட் தப்பு பண்ணுறான்னா ஏஜென்ட் யார்கிட்ட போட்டு கொடுத்துருவான், பிரின்சிபல்கிட்ட போட்டு கொடுத்துருவான். ஏஜென்ட் என்ன பண்ணுவான், சப் ஏஜென்ட்டை சூ பண்ணுவான், லைபிலிட்டி கொடுன்னு. புரியுதா? ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு ஏஜென்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் சப் ஏஜென்ட் அப்பாயிண்டட் வித்தவுட் அத்தாரிட்டி.
அப்போ ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுறான், சப் ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறான் பிரின்சிபல் கிட்ட கேட்காம. அப்போ ஏஜென்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆக்ட்ஸ் போத் டு த பிரின்சிபல் அண்ட் தேர்ட் பார்ட்டி. அப்போ சப் ஏஜென்ட் ஒரு தப்பு பண்ணுறானோ ஏஜென்ட் யாருக்கும் ரெஸ்பான்சிபிள், பிரின்சிபலுக்கும் ரெஸ்பான்சிபிள், தேர்ட் பார்ட்டிக்கும் ரெஸ்பான்சிபிள். பட் அந்த சுச்சுவேஷனில் தேர்ட் பார்ட்டி பிரின்சிபலை மட்டும் தான் கேட்பான். பட் இங்கே தேர்ட் பார்ட்டியும் ஏஜென்ட்டை கேட்பான், பிரின்சிபலும் ஏஜென்ட்டை கேட்பான். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆக்ட். ஓகேவா, பிரின்சிபல் என்னது, ரெஸ்பான்சிபிள் மட்டும்தான் ஃபார் த ஆக்ட்ஸ் ஆஃப் த சப் ஏஜென்ட், பொறுப்பு மட்டும் தான் ஏற்றுக்க முடியும். நெக்ஸ்ட்டு சப் ஏஜென்ட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் டு த பிரின்சிபல், ஏன்னா ப்ராப்பராக அப்பாயிண்ட் பண்ணல. சப் ஏஜென்ட் யாருக்கு ரெஸ்பான்சிபிள், ஒன்லி ஏஜென்ட்டுக்கு மட்டும் தான் ரெஸ்பான்சிபிள். அண்ட் சப் ஏஜென்ட் இஸ் liable to the agent, agent is liable to the principal and creditor. புரியுதா, ஏஜென்ட்டு தான் ரெண்டு பேருக்கும் காசு கொடுக்கணும் தப்பு பண்ணானா, சப் ஏஜென்ட் தப்பு பண்ணானா. ஏன்னா நம்ம இங்கே சப் ஏஜென்ட் கூட நம்ம கான்ட்ராக்டே என்ட்ரு ஆகலை. ஏஜென்ட்டு சப் ஏஜென்ட் கிட்டே வேணால் கேட்கலாம், ஆனால் ஏஜென்ட்டு தான் யாருக்கு லயபிள், பிரின்சிபலுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் லயபிள். இது யார், சப் ஏஜென்ட். இப்போ சப்ஸ்டியூட்டட் ஏஜென்ட், இப்போ யார், சப்ஸ்டியூட்டட் ஏஜென்ட். இப்போ ஏஜென்ட்டால் திடீர்னு ஒரு வேலை செய்ய முடியல, அவனா சொல்கிறான் எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் வேறு ஒரு ஏஜென்ட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் என் இடத்துல அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அதுக்கு பேர் என்ன, சப்ஸ்டியூட்டட் ஏஜென்ட். ஓகேவா, ஸோ இங்கே சப்ஸ்டியூட்டட் ஏஜென்ட் பிரின்சிபலுக்கு லயபிள், சப்ஸ்டியூட்டட் ஏஜென்ட்டும் ஏஜென்ட் மாதிரி தான். ஓகேவா, ஸோ ஏஜென்ட் டு ஆக்ட் ஃபார் த பிரின்சிபல் வித் த நாலேஜ் அண்ட் கன்சென்ட் ஆஃப் த பிரின்சிபல். அந்த சப்ஸ்டியூட்டட் ஏஜென்ட்டும் யார், இஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் த பிரின்சிபல் தான். புரியுதா. நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் டு ஆக்ட்ஸ் இன் த பிஸ்னஸ் ஆஃப் ஏஜென்சி. ஓகே, இங்கே வந்து நான் சொல்ல மாட்டோம், அந்த சப் ஏஜென்ட்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா அவனும் இவனும் ஒரே ஆள் மாதிரி தான். இவன் பண்ணுறதுக்கு பதில் இப்போ என்ன பண்ணுறான், சப்ஸ்டியூட்டட் ஏஜென்ட் வந்து அந்த வேலையை பண்ணுறான். அதுக்கு பேர் என்னது, சப்ஸ்டியூட்டட் ஏஜென்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஏஜென்ட்ஸ் டியூட்டி இன் நேமிங் சச் பர்சன். பிரின்சிபலுக்கு ஏஜென்ட் தான் என்ன பண்ணணும், சொல்லணும் யார் சப்ஸ்டியூட்டட் ஏஜென்ட்டு அப்படின்றத பிரின்சிபலுக்கு சொல்லணும். அவன் நெக்லிஜென்ஸாக ஆக்ட் பண்ணால் ஏஜென்ட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் டு த பிரின்சிபல் ஆர் நெக்லிஜென்ஸ் ஆஃப் த ஏஜென்ட் ஸோ செலக்டட். இப்போ நான் என்ன சொல்கிறேன், உன்னை ஏஜென்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணுறேன், நீ என்ன பண்ணுற, இப்போ என்னால் கொஞ்ச நாள் வேலை செய்ய முடியாது, நான் வந்து சவுந்தர் அப்பாயிண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அப்போ சவுந்தர் பண்ணுற மிஸ்டேக்குக்கு நீ ரெஸ்பான்சிபிளா கிடையாது, ஏன்னா இங்கே நீயும் யார், ஒன் ஆஃப் த ஏஜென்ட் தான், சப் ஏஜென்ட் கிடையாது. அவன் சப் ஏஜென்ட்டாக இருந்தால் தான் பிரச்சனை. புரியுதா, இவனை யார், சப்ஸ்டியூட்டட் ஏஜென்ட், எனக்கு பதில் இனிமேல் இவன் பார்த்துக்கிறான்னு நீ என்ன பண்ணுற, பிடிச்சி கொடுத்துட்டு போகிற. அப்போ இவன் பண்ணுற மிஸ்டேக்லாம் யார் லைபிள், அவன் தான், பிரின்சிபல் தான். பிரின்சிபல் வந்து தேர்ட் பார்ட்டிக்கு லைபிள், இவன் தான் டேரெக்டாக எனக்கு லைபிள். உனக்கும் இனிமேல் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, இவன் பண்ணுற ஆக்டுக்கெலாம் உனக்கும் எனக்கும் என்ன கிடையாது, சம்மந்தம் கிடையாது. பட் இதுவே சப் ஏஜென்ட்னா இவன் பண்ணுற ஆக்டுக்கு நீயும் நானும் என்னது, லைபிள். புரியுதா, ஓகேவா, ரெஸ்பான்சிபிள். ஓகேவா. ஸோ சப் ஏஜென்ட்டுக்கும் சப்ஸ்டியூட்டட் ஏஜென்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, சப் ஏஜென்ட் ஏஜென்ட்டுக்கு கீழே வேலை செய்கிறான், சப்ஸ்டியூட்டட் ஏஜென்ட் பிரின்சிபலுக்கு கீழே வேலை செய்கிறான். ஓகேவா. ஏஜென்ட் என்ன பண்ணுறான், அவனுடைய ஒர்க்கை இங்கே டெலிகேட் பண்ணுறான், பட் இங்கே எந்த ஒர்க்கையும் டெலிகேட் பண்ணல, ஏன்னா ஒர்க்கை யார் கொடுக்குறா, பிரின்சிபல் தான் கொடுக்குறான். இங்கே ப்ரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் கிடையாது, பட் இங்கே ப்ரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்குது. சப் ஏஜென்ட் ஏஜென்ட்டுக்கு மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள், சப்ஸ்டியூட்டட் ஏஜென்ட் பிரின்சிபலுக்கு தான் ரெஸ்பான்சிபிள், ஒரிஜினல் ஏஜென்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஏஜென்ட் வந்து பிரின்சிபலுக்கு, சப் ஏஜென்ட்டு, இப்போ சப் ஏஜென்ட் ஆக்டுக்கு பிரின்சிபலுக்கு ரெஸ்பான்சிபிள், இங்கே சப்ஸ்டியூட்டட் ஏஜென்ட்டுக்கு ஏஜென்ட் வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது. புரியுதா. நெக்ஸ்ட்டு சப் ஏஜென்ட் வந்து பிரின்சிபல் கிட்டே ரெம்யூனரேஷன் கிளைம் பண்ண முடியாது, பட் சப்ஸ்டியூட்டட் ஏஜென்ட் என்ன பண்ண முடியும், பிரின்சிபல் கிட்ட ரெம்யூனரேஷன் கிளைம் பண்ண முடியும். சப் ஏஜென்ட் இம்ப்ராப்பர்லி அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், பட் சப்ஸ்டியூட்டட் ஏஜென்ட் இம்ப்ராப்பர்லி அப்பாயிண்ட் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட்டு ஏஜென்ட் ரிமைன் லையபிள் ஃபார் த ஆக்ட் ஆஃப் த சப் ஏஜென்ட். ஓகேவா. அப்புறம் ஏஜென்ட் டியூட்டிஸ் எண்ட் ஒன்ஸ் சப்ஸ்டியூட்டட் ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ணோடனே ஏஜென்ட்டுடைய டியூட்டி என்ன ஆகிடுது, அங்கே கம்ப்ளீட் ஆகிடுது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு டியூட்டிஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அ ஏஜென்ட். ஓகேவா. ஸோ டியூட்டி டு ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் கஸ்டம். அப்போ ஏஜென்ட் என்ன பண்ணணும், பிரின்சிபல் என்னென்ன வேலை சொல்கிறானோ அதை செய்யணும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கானோ அதை செய்யணும். சப்போஸ் பிரின்சிபல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலனா நார்மல் ட்ரேட் ப்ராக்டிஸ்னு ஒன்று இருக்கும்ல, இது இப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும்னு, அதை என்ன பண்ணணும், அந்த கஸ்டமை ஏஜென்ட்டு ஃபாலோ பண்ணணும். இது வந்து யாருடைய டியூட்டி, ஏஜென்ட்டுடைய டியூட்டி. நெக்ஸ்ட் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஏஜென்ட் என்ன பண்ணணும், வச்சுருக்கணும். பிரின்சிபல் எப்போ கேட்டாலும் அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ஏஜென்ட் என்ன பண்ணணும், பிரின்சிபலுக்கு சப்மிட் பண்ணணும்.
ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஏஜென்ட் ஏதாவது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறான் அப்படின்னா அதை உடனே என்ன பண்ணணும், பிரின்சிபல் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். பிரின்சிபலுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவன் என்ன பண்ணிக்கணும், அப்டெயின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அவன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, கான்ட்ராக்டை ஏஜென்ட் என்ட்ரு ஆகக்கூடாது. அவன் இஷ்டத்துக்கு கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணக்கூடாது. அவன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு பெனிஃபிட் என்ன பண்ணிக்க முடியாது, கிளைம் பண்ணிக்க முடியாது. பிரின்சிபலுடைய கன்சென்ட் இல்லாமல் அவன் என்ன பண்ணக்கூடாது, இந்த விஷயத்த பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஏஜென்ட் சீக்ரெட் ப்ராஃபிட் வாங்கக்கூடாது. பிரின்சிபலுக்கு தெரியாமல் இப்போ நான் உனக்கு 100 ரூபாய்க்கு விற்று கொடுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீ 120 ரூபாய்க்கு விற்கிற, அப்போ அது உண்மையை 120 ரூபாய்க்கு விற்றுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கமிஷன் வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் அந்த 20 ரூபா நீ மறைச்சி என்ன பண்ண முடியாது, சூப்பர் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியாது. புரியுதா. நெக்ஸ்ட்டு இதுதான் சீக்ரெட் ப்ராஃபிட்ன்றாங்க. அட்வான்டேஜ் ஆஃப் அன் ஏஜென்ட் ஓவர் அண்ட் அபவ் த அக்ரீட் ரெம்யூனரேஷன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டெலிகேட் பண்ணக்கூடாது. டெலிகேட்னா என்ன, சப் ஏஜென்ட்டை அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஏஜென்ட் டியூட்டி டு பே சம் ரிசீவ்டு ஃபார் த பிரின்சிபல். இப்போ தேர்ட் பார்ட்டி யார்கிட்ட காசு கொடுப்பா, ஏஜென்ட் கிட்டே கொடுப்பான். அந்த காசு என்ன பண்ணணும், திருப்பி பிரின்சிபலுக்கு திருப்பி பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு do not use any confidential information received in course of the agency against the principal. பிரின்சிபலுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அது நீ கண்டிப்பாக பிரின்சிபலுக்கு சொல்லியே ஆகணும். அதை என்ன பண்ணக்கூடாது, நீ மறைக்கக்கூடாது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரைட்ஸ் ஆஃப் அன் ஏஜென்ட். ஏஜென்ட்டுக்கு என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்குது, ரிசீவ் த மணி அண்ட் ரீடெயின் ஹிம்செல்ஃப் ஆல் மணிஸ் டியூ டு ஹிம்செல்ஃப் இன் ரெஸ்பெக்ட் டு அட்வான்ஸ் மேட். அப்புறம் எக்ஸ்பென்சஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்கானோ அது எல்லாமே பிரின்சிபல் கிட்ட என்ன பண்ண முடியும், ஏஜென்ட்டால் ரெக்கவர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அவனுக்கான ரெம்யூனரேஷன், வேலை செஞ்சல உனக்காக ஏஜென்ட்டாக அதுக்கான காசு கொடுன்னு சொல்லி என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். ஈவன் தோ நீ கான்ட்ராக்டில் மென்ஷன் பண்ணலனாலும் நம்ம என்ன பண்ண முடியும், யூஷுவல் ரெம்யூனரேஷன் நார்மல் கஸ்டமரி ப்ராக்டிஸில் எவ்வளவோ அந்த ரெம்யூனரேஷன் என்ன பண்ண முடியும், கிளைம் பண்ண முடியும். பட் நீ அங்கே ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு ரெம்யூனரேஷன் கேட்குறேன்னா என்ன பண்ண தேவையில்லை, பிரின்சிபல் கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஏஜென்ட் என்ன பண்ணுறான், லேன் ஆன் பிரின்சிபல்ஸ் ப்ராப்பர்ட்டி. பிரின்சிபலுடைய கூட்ஸ் எல்லாம் ஏஜென்ட் என்ன பண்ணணும், பத்திரமா பார்த்துக்கணும், பெயில்மெண்ட் மாதிரி. ஓகேவா. ஸோ பிரின்சிபலுடைய கூட்ஸை லாஃபுல்லாக பத்திரமா பார்த்துக்கணும். மூவபிள் இம்மூவபிள் என்ன ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் பார்த்துக்கணும். பிரின்சிபல் கிட்டேருந்து அந்த கமிஷன் வர வரைக்கும் இந்த கூட்ஸ் அவன் என்ன பண்ணிக்கலாம், ஹோல்டு பண்ணிக்கலாம், திருப்பி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஆர்டினரி கோர்ஸில் அவனுக்கு ஏதாவது பேமெண்ட் வர வேண்டியிருக்குன்னா அதுக்காகவும் லேன் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸைஸ் பண்ணிக்கலாம். பட் அன்லாஃபுல் மீன்ஸில் எந்த ஒரு லேனும் என்ன பண்ண முடியாது, அவனால் எக்ஸைஸ் பண்ண முடியாது. ஓகேவா. எப்போ ஏஜென்ட்டோடைய லேன் லாஸ் ஆகுதுன்னா அந்த பொசஷன் உங்ககிட்ட அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசிஷனே இனிமேல் இருக்கக்கூடாது. ஆர் ஏஜென்ட்டே என்ன பண்ணிடுறான், சரி பரவாயில்ல கொடுக்கலனாலும் பரவாயில்லன்னு வெய்வ் ஆஃப் பண்ணிடுறான். ஆர் இதை தவிர்த்து கான்ட்ரரி டு த கான்ட்ராக்ட் ஏதாவது இருக்குன்னா ஏஜென்ட்டோடைய இது லியன் என்ன ஆகிடுது, லோஸ் ஆகிடுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரைட் டு இண்டெம்னிட்டி. அப்போ பிரின்சிபலுக்கு ஏதாவது ஒரு லாஸ் இவனால் நடக்குதுன்னா அதை என்ன பண்ணணும், இவன் இண்டெம்னிஃபை பண்ணணும். இவனுக்கு ஏதாவது ஒரு லாஸ் பிரின்சிபலால் நடக்குதுன்னா அதை பிரின்சிபல் என்ன பண்ணணும், இண்டெம்னிஃபை பண்ணணும். ஸோ ரெண்டு சுச்சுவேஷனுமே. ஓகேவா. ஸோ பிரின்சிபல் இஸ் பவுண்ட் டு இண்டெம்னிஃபை த ஏஜென்ட். ஓகேவா. பிரின்சிபல் என்ன பண்ணணும், ஏஜென்ட்டை இண்டெம்னிஃபை பண்ணணும். அண்ட் ரைட் ஆஃப் இண்டெம்னிஃபிகேஷன் அப்படின்னா என்னது, ஒரு நல்ல எண்ணத்தோட ஏஜென்ட் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கான்னா அது மூலயமா ஏஜென்ட் ஏதாவது லாஸ் சஃபர் ஆகிருக்கானா அதுக்கும் பிரின்சிபல் கிட்ட இருந்து என்ன பண்ணலாம், நீ டேமேஜஸை கிளைம் பண்ணலாம். ஓகேவா. பட் ரெம்யூனரேஷன்லாம் இண்டெம்னிஃபிகேஷன் சொல்ல முடியாது. ரெம்யூனரேஷன்றது நார்மலாக ரிசீவ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராஃபிட், அது வந்து லாஸ் கிடையாது உனக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நான் லைபிலிட்டி ஆஃப் த எம்ப்ளாயர் ஆஃப் ஏஜென்ட் டு டூ எ கிரிமினல் ஆக்ட். இப்போ நான் ஒருத்தன் என்ன பண்ணுறேன், உன்னை ஏஜென்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணுறேன். எதுக்குன்னா கிரிமினல் ஆக்ட் பண்ணுறதுக்கு. ஒருத்தன் கையை போய் உடச்சிட்டு வா உனக்கு நான் காசு தரேன், ஏஜென்ட்டாக உன்னை என்ன பண்ணுறேன், அப்பாயிண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி கிரிமினல் ஆக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ணனா பிரின்சிபல் என்ன கிடையாது, லைபிள் கிடையாது. ஏன்னா கான்ட்ராக்டே இங்கே என்னது, வாய்டு. புரியுதா. நெக்ஸ்ட்டு ரைட் டு காம்பன்சேஷன் ஃபார் இன்ஜூரிஸ் காஸ்ட் பை த பிரின்சிபல்ஸ் நெக்லெக்ட். பிரின்சிபல் ஒரு விஷயத்தை பண்ண வேண்டியிருக்கு ஆனால் பண்ணாமல் விட்டுட்டான். ஓகே. இப்போ டேஞ்சரஸ் குட்ஸ் ஆஃப் நேச்சரை பிரின்சிபல் டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் விட்டான், அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணலாம், பிரின்சிபல் கிட்டேருந்து அந்த காம்பன்சேஷனை கிளைம் பண்ணலாம். கிளியரா. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் லயபிலிட்டி டு தேர்ட் பார்ட்டி. ஓகேவா. ஏஜென்ட் வந்து என்ன கிடையாது, ஏஜென்ட் ஆல் த ஆக்ட்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரின்சிபல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவன் லயபிள். பிரின்சிபலுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஏஜென்ட் என்னது, லயபிள்.
ஓகேவா? இங்கே ஏஜென்ட்டுக்கு என்ன கிடையாது? பர்சனல் லைபிலிட்டி கிடையாது. the liability of the principal remains that of the principal, ஓகேவா? unless கான்ட்ராக்ட் வந்து எப்படி கான்ட்ரரியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஏஜென்ட் பண்ணுற ஆக்ட் எல்லாத்துக்குமே யார் லைபிள்? பிரின்சிபல் தான் லைபிள். ப்ரொவைடட் அவன் என்ன பண்ணியிருக்கான்? அத்தாரிட்டிக்குள்ளே பண்ணியிருக்கானா. பட் அத்தாரிட்டியை மீறி பண்ணியிருக்கானா யார் லைபிள்? ஏஜென்ட் தான் லைபிள். ஸோ அத்தாரிட்டியை மீறி ஒரு விஷயம் பண்ணுறான் அண்ட் அந்த விஷயத்தை உன்னால் செப்பரேட் பண்ண முடியும், அத்தாரிட்டியை மீறி பண்ணியிருக்கான் அப்படின்னா அப்போ அதுக்கு யார் லைபிள்னா ஏஜென்ட் தான் என்ன பண்ணுறான், அதுக்கு லைபிளாக இருப்பான். அந்த அத்தாரிட்டி நீ ரேட்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா பிரின்சிபல் தான் லைபிள். புரியுதா? நெக்ஸ்ட்டு, பிரின்சிபல் நாட் பவுண்ட் வென் எக்ஸஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ் அத்தாரிட்டி இஸ் நாட் செப்பரபிள். இப்போ செப்பரேட் பண்ண முடியும்னா அத்தாரிட்டிக்குள்ளே இருக்கிற விஷயத்துக்கு பிரின்சிபல் லைபிள், அத்தாரிட்டியை மீறின விஷயத்துக்கு ஏஜென்ட் லைபிள். பட் அதை நான் பிரிக்கவே முடியாது. அந்த சுச்சுவேஷனில் பியாண்ட் த ஸ்கோப் பண்ணதுக்கு பிரின்சிபல் என்ன கிடையாது, லைபிளே கிடையாது, ஏஜென்ட்டு தான் அது லைபிள். ஓகேவா? எக்ஸெப்ஷன் எப்போ அப்படின்னா, இப்போ அந்த அன்ஆத்தரைஸ்டு ஆக்டை நீ ஆத்தரைஸ் பண்ணிட்ட, அப்போ யார் லைபிள்? பிரின்சிபல் தான் லைபிள். கிளியரா? அங்கே அதெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன், உனக்கு புரியணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டேன், அதை அடிஷ்னலாக சொல்லிட்டேன். புரியுதா? அதனால ரிப்பீட் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும் உனக்கு. ஓகேவா? கிளியரா? அதை பற்றி எங்கே சொல்கிறாங்க எக்ஸாக்டாக? இங்கே தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கான்சிக்வன்சஸ் ஆஃப் நோட்டீஸ் கிவன் டு த ஏஜென்ட். இப்போ யாராச்சும் ஒரு நோட்டீஸ் வந்து ஏஜென்ட்டுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோயேன், அது டேரெக்டாக யாருக்கு கொடுத்தா மாதிரி? பிரின்சிபலுக்கே கொடுத்தா மாதிரி. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பிரின்சிபல்ஸ் லைபிலிட்டி ஃபார் ஏஜென்ட் ஃப்ராட் ஆர் மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆர் டாட்னா சிவில் ராங், சின்ன சின்ன மிஸ்டேக். ஸோ யார் லைபிள்? பிரின்சிபல் டஸ் நாட் அஃபெக்ட் தேர் பிரின்சிபல். அத்தாரிட்டிக்குள்ளே ஃபாலோ ஆயிருந்தா பிரின்சிபல் அஃபெக்ட் பண்ணும், அத்தாரிட்டியை மீறி ஃபாலோ ஆயிருந்தா அது என்னது, பிரின்சிபலை அஃபெக்ட் பண்ணாது. அத்தாரிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தில் இவன் மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கானா அது பிரின்சிபலை பைண்ட் பண்ணும், அத்தாரிட்டியை மீறின ஒரு விஷயத்தில் மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கானா அது என்ன பண்ணாது, பிரின்சிபலை பைண்ட் பண்ணாது. நெக்ஸ்ட்டு, பர்சனல் லைபிலிட்டி ஆஃப் த ஏஜென்ட் டு த தேர்ட் பார்ட்டி. ஸோ ஏஜென்ட் cannot personally enforce nor be bound by the contract on behalf of the பிரின்சிபல். இப்போ பிரின்சிபல் ஒரு கான்ட்ராக்ட் என்ட்ரு ஆகிறான்னா அதை ஏஜென்ட்டால் என்ன பண்ண முடியாது, என்ஃபோர்ஸும் பண்ண முடியாது, பைண்டும் பண்ண முடியாது. பட் எந்தெந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் ஏஜென்ட் பைண்ட் ஆகிறான், ஏஜென்ட் எந்தெந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் பர்சனலி லயபிள் அப்படின்னா, இப்போ பிரின்சிபல் வந்து ஃபாரின் பிரின்சிபல். பிரின்சிபல் யார்? ஃபாரின் பிரின்சிபல். நீ அவனுக்காக இந்தியாவில் ஒர்க் பண்ணி கொடுக்குற, அப்போ நீ ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கனா அப்போ என்னது, ஏஜென்ட் பர்சனலி லயபிள். பிரின்சிபல் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கானாலும் ஏஜென்ட் பர்சனலி லயபிள். ஏன்னா அவனை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ட்ரேஸ் பண்ண முடியாது. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட்டு, ஏஜென்ட் டஸ் நாட் டிஸ்க்ளோஸ் த நேம் ஆஃப் த பிரின்சிபல். நீ ஏஜென்ட்னே ஃபஸ்ட்டு யாருக்கிட்டையுமே சொல்லலை, பிரின்சிபல் பேரே சொல்லலை. அப்போது நீ ஏஜென்ட்டுன்னு எனக்கு தெரிஞ்சாலும் நீ பிரின்சிபல் யாருன்னே சொல்ல மாட்டேற, அப்போ நான் யாரை சூ பண்ண முடியும்? உன்னை தான் சூ பண்ண முடியும், நீ தான் பர்சனலி லயபிள். ஓகேவா? இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்னா, நீ வந்து என்ன பண்ணுற, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வர சொல்லி என்ன பண்ணுற, அனுப்புகிற. ஓகேவா? ஏன்னா அந்த ஸ்டேடியம்குள்ளே உன்னை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? அந்த ஸ்டேடியம்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, உன்னை பேன் பண்ணியிருக்காங்க, நீ அது போகக்கூடாது. ஸோ அப்போ நீ என்ன பண்ணுற, போய் டிக்கெட் வாங்க போகிற. டிக்கெட் வாங்கும்போது யாருக்கு வாங்குறேன்னு நீ சொல்லவே இல்லை, டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்ட. இப்போ நீ அந்த டிக்கெட்டை உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குற, அவன் என்ன பண்ணுறான், உள்ளே போகிறான். அப்போ இவன் வாங்கும்போது சொன்னான் நான் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுறேன்னு, சொல்லலை. இவனுக்காக தான் டிக்கெட் வாங்கியிருக்கேன்னு சொன்னானா, சொல்லலை. அப்போ அவன் என்ன பண்ணலாம், உன்னை உள்ளே வரவிடாமல் உன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ கேட்க முடியாது. புரியுதா? ஸோ ஏஜென்ட்டு தான் என்னது அதுக்கு லயபிள். இவன் ஏதாவது தப்பு பண்ணானா யார் லயபிள், ஏஜென்ட்டு தான் லயபிள். நெக்ஸ்ட்டு, நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் இன்கம்பீட்டன்ட் பிரின்சிபல். இப்போ பிரின்சிபல் மைனர்னு வச்சுக்கோ, ஆர் பிரின்சிபல் சேர்த்துட்டான்னு வச்சுக்கோ, யாரை சூ பண்ண முடியும், நம்ம ஏஜென்ட்டை தான் சூ பண்ண முடியும். பிரின்சிபல் எங்கே இருக்கானே தெரில. நெக்ஸ்ட், ப்ரிட்டெண்டட் ஏஜென்ட். ஒருத்த ஏஜென்ட்டே கிடையாது, ஆனால் அவனா சொல்லிக்கிறான் நான் தான் ஏஜென்ட், நான் தான் ஏஜென்ட்னு சொல்லி அந்த டிரான்சாக்ஷனில் என்ன பண்ணிக்கிறான், வாங்கிக்கிறான். அப்போ நம்ம பிரின்சிபலை சூ பண்ண முடியுமா? சப்ஸ்டியூட்டட் ஏஜென்ட் வேறு, சப் ஏஜென்ட் வேறு, இங்கே நான் ஏஜென்ட்டு, ப்ரிட்டெண்டட் ஏஜென்ட்டு. ஏஜென்ட்டே இல்லாமல் ஏஜென்ட்டுன்னு சொல்லிக்கிறான். அப்போ நான் உங்க கூட என்ட்ரான டிரான்சாக்ஷனுக்கு யாரை டேரெக்டாக சூ பண்ணுவேன், உன்னை தான் சூ பண்ணுவேன், பிரின்சிபலை சூ பண்ண மாட்டேன். புரியுதா? அப்புறம் ஏஜென்ட்ஸ் எக்ஸிட்ஸ் இஸ் அத்தாரிட்டி. அந்த எக்ஸிட் ஆன அத்தாரிட்டிக்கு என்ன பண்ணிக்கலாம், அவனை பர்சனலி லயபிளாக ஆக்கிக்கலாம். புரியுதா? நெக்ஸ்ட்டு, ரைட் ஆஃப் அ
தேர்ட் பார்ட்டி. ஓகேவா? ஸோ ரைட் ஆஃப் அ தேர்ட் பார்ட்டியில் என்ன சொல்கிறாங்க, கான்ட்ராக்ட் மேடு பை அன்டிஸ்க்ளோஸ்டு ஏஜென்ட். ஓகேவா? இப்போ அவன் ஏஜென்ட் தானேன்னு நமக்கு என்ன ஆகாது, தெரியாது. அவன் என்ன பண்ணல, பிரின்சிபலை எனக்கு டிஸ்க்ளோஸே பண்ணலை. அப்போ பிரின்சிபலை டிஸ்க்ளோஸ் பண்ணாதப்ப நான் யாருன்னு நினச்சிப்பேன், நீ தான் பிரின்சிபல்னு நினச்சிப்பேன். அப்போனா நான் ட்ரீட் பண்ண முடியும். அந்த தேர்ட் பார்ட்டி உன்னை உள்ளே வர விடாமல் என்ன பண்ணலாம், தடுக்கலாம். இப்போ அந்த டிக்கெட் சொன்னல, நீ என்ன பண்ணல, பிரின்சிபல் யாருன்னு எனக்கு டிஸ்க்ளோஸே பண்ணல. அப்போ அந்த பிரின்சிபலை வர விடாமல் எனக்கு தடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? இருக்குது. நீ ஏஜென்ட்டுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்போ அந்த உள்ளே வரவனை நான் என்ன பண்ணலாம், தடுக்கலாம். உள்ளே வர விடாமல் அவனுக்கு தேர்ட் பார்ட்டிக்கு என்ன இருக்காங்க, ரைட்ஸ் இருக்குது. அதான் கீழே எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க பாரு. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட்டு, பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் வித் ஏஜென்ட் சப்போஸ்டு டு பி பிரின்சிபல். இப்போ ஏஜென்ட் வந்து அவன் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுறேன்னு சொல்லலை. ஓகேவா? அப்போ பிரின்சிபல் என்ன பண்ணுறான், பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் என்ன பண்ணலாம், அவனுடைய ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷனை ஏஜென்ட்டுக்கோ தேர்ட் பார்ட்டிக்கோ என்ன பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஆப்ஷன் டு தேர்ட் பார்ட்டி. தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணலாம், எய்தர் ஏஜென்ட்டை சூ பண்ணலாம் ஆர் பிரின்சிபலை சூ பண்ணலாம். எந்த சுச்சுவேஷனில் அப்படின்னா, இப்போ ரைட் ஆஃப் பர்சன் டீலிங் வித் ஏஜென்ட் பர்சனலி லயபிள். இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல, எந்தெந்த சுச்சுவேஷன்லாம் ஏஜென்ட் பர்சனலி லயபிள், அந்த சுச்சுவேஷனில் நான் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், ஏஜென்ட்டை சூ பண்ணிக்கலாம் ஆர் பிரின்சிபலை சூ பண்ணிக்கலாம். ஏன்னா தேர்ட் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவன் யாரை சூ பண்ணணும், நார்மலாக பிரின்சிபலை சூ பண்ணலாம். பட் சில சுச்சுவேஷனில் ஏஜென்ட்டை வேணால் கூட அவன் சூ பண்ணிக்கலாம். அதுக்குன்னு பிரின்சிபல் லைபிலிட்டிலேருந்து என்ன பண்ண மாட்டான், எஸ்கேப் ஆக மாட்டான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, கான்சிக்வன்சஸ் ஆஃப் இன்டியூசிங் ஏஜென்ட் ஆர் பிரின்சிபல் டு ஆக்ட் ஆன் பிலீஃப் தட் பிரின்சிபல் ஆர் ஏஜென்ட் வில் பி ஹெல்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி லயபிள். இப்போ ஒரு கான்ட்ராக்டில் நீ டேரெக்டாக ஒருத்தனை இன்டியூஸ் பண்ணுற ஏஜென்ட்டாக, அண்ட் என்ன சொல்கிற அவங்ககிட்ட, நீ பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் பிரின்சிபல் மட்டும்தான் லயபிள், நீ அதனால் பயப்படாத, இந்த கான்ட்ராக்டை பண்ணுன்னு சொல்லி அவனை ஒரு கான்ட்ராக்டில் இன்டியூஸ் பண்ண வச்சு பண்ண வைக்கிற. அப்போ யார் லயபிள், அந்த பர்சன் தான். அந்த அப்போ என்ன கிடையாது, பிரின்சிபல் என்ன ஆக மாட்டான், லயபிள் ஆக மாட்டான். ஓகே? ஏஜென்ட் ஒன்லி வில் பி ஹெல்டு லயபிள். ஹீ கேனாட் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஹோல்டு த ஏஜென்ட் ஆர் பிரின்சிபல் ரெஸ்பெக்டிவ்லி. புரியுதா? நெக்ஸ்ட்டு, ரிவகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. ரிவகேஷன் ஆஃப் அத்தாரிட்டினா என்னது, அத்தாரிட்டியை கேன்சல் பண்ணிடுற. அப்போ அத்தாரிட்டியை நீ கேன்சல் பண்ணும்போது ஏஜென்சி டெர்மினேட் ஆகிடுதா இல்லையா? ஒருத்தனை குத்துருக்க அத்தாரிட்டி நீ ஸ்டாப் பண்ணும்போது ஏஜென்சி ஸ்டாப் ஆகுதா இல்லையா? ஸ்டாப் ஆகிடுது. ஸோ ரிவகேஷன். ஸோ எப்படி பண்ணுவேன், ரிவகேஷன் ஆஃப் டெர்மினேட்டட் பை த பிரின்சிபல் பை ரிவகேட்டிங் த அத்தாரிட்டி ஆஃப் த ஏஜென்ட். ஸோ எனி டைம் பிஃபோர் த கான்ட்ராக்ட் முடியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், எப்போ வேணால் என்ன பண்ணிக்கலாம், ரிவோக் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் அவன் அந்த அத்தாரிட்டியை பார்ட்லி பண்ணதுக்கப்புறம் அந்த பழைய அத்தாரிட்டி நீ கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. பண்ணது இதுக்கப்புறம் பண்ண போகிறத வேணால் நீ என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸிஸ்டிங்காக பண்ணதுக்கு என்ன லயபிள், பிரின்சிபல் லயபிள். ஓகேவா? ஸோ பிரின்சிபல் என்ன பண்ணணும், இதுக்கு ஏஜென்ட் ஏதாவது லாஸை சஃபர் பண்ணுறான், ஏன்னா ப்ரீ மெச்சூராக நீ என்ன பண்ணுற, கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுற. ஸோ அப்போ ஏஜென்ட் ஏதாவது லாஸ் சஃபர் பண்ணுறான்னா பிரின்சிபல் அதை என்ன பண்ணணும், காம்பன்சேட் பண்ணணும். அண்ட் அதுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். ஓகேவா? அப்படி நோட்டீஸ் கொடுக்கலனா பிரின்சிபல் தான் வந்து அதுக்கு லயபிள் ஆயிடுவான். நோட்டீஸ் வந்து என்ன பண்ணணும், அவன் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட், ரிவகேஷன் அண்ட் ரினன்சியேஷன் எப்படி இருக்கலாம்னா, எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைடாக இருக்கலாம். இந்த குட்ஸ் விற்று கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஏஜென்சி ரிவகேஷன் ஆகிடுதுன்னு சொன்னால் அப்படின்னா அது ரிவகேஷன் ஆகிருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட், ரினவுன்சியேஷன் பை ஏஜென்ட். ஃபஸ்ட்டு யார் கேன்சல் பண்ணா, பிரின்சிபல். இப்போ ஏஜென்ட்டே என்ன பண்ணலாம், எப்பா இனிமேல் என்னால் ஏஜென்ட்டாக இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடலாம், ரினவுன்ஸ் பண்ணிடலாம். அப்போ அந்த ஃபிக்ஸட் பீரியடுக்குள்ளே அவன் ரினவுன்ஸ் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணிடணும், அவன் ரீசனபிள் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். பிரின்சிபலுக்கு என்ன ப்ரொவிஷன் அப்ளை ஆச்சோ அதே ப்ரொவிஷன் தான் இங்கே என்ன ஆகும், அப்ளை ஆகும். சப்போஸ் அவன் ப்ராப்பர் நோட்டீஸ் கொடுக்கலன்னா அந்த டேமேஜை பிரின்சிபல் என்ன பண்ணலாம், கிளைம் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, சில சுச்சுவேஷனில் பிஸ்னஸ் கம்ப்ளீட் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏஜென்சி என்ன ஆகிடும், கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ தீபாவளிக்கு பட்டாசு கடை போடுறோம், அப்போ தீபாவளி முடிஞ்சோன்னே என்ன ஆகிடும், ஏஜென்சி கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட், டெத் ஆர் இன்சென்டி. ஓகே, டெத் பிரின்சிபலோ இல்லை ஏஜென்ட்டோ செத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக ஏஜென்சி என்ன ஆகிடும், டிஸ்சார்ஜ் ஆகிடும், டெர்மினேட் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட், பிரின்சிபல் இன்சால்வெண்ட் ஆகிட்டான் ஆர் பீயிங் அண்ட் அட்ஜுடிகேட்டட் இன்சால்வெண்ட். கோர்ட்டில் பிரின்சிபல் மேலே கேஸ் போயிட்டுருக்கு இன்சால்வெண்ட். அப்போ இந்த ஏஜென்ட்டோ என்ன ஆகிடுது, ஸ்டாப் ஆகிடுது. ஆர் ஸ்பெசிஃபிக் டைம், எக்ஸ்பைரி ஆஃப் டைம்குள்ளே என்ன ஆகிடுது, ஏஜென்சி ஸ்டாப் ஆகிடுது. எந்த சுச்சுவேஷனில் ஏஜென்சி இர்ரிவோக்கபிள், எந்த சுச்சுவேஷனில் ஏஜென்சி இர்ரிவோக்கபிள், ஏஜென்சியை உன்னால் எந்த சுச்சுவேஷனில் கேன்சல் பண்ண முடியாது.
இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உனக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கடன் வாங்கிருக்கேன்னு வச்சுக்கோயேன். அந்த கடனை நான் திருப்பி தரணும். என்கிட்ட காசு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், என் வீடுக்கு நீ விற்று கொடு. நீ ஏஜென்ட்டாக என்ன பண்ண, என் வீடை விற்று கொடு. அப்போ நான் உனக்கு என்ன பண்ணுறேன், கமிஷன் கொடுக்குறேன். அண்ட் அந்த விற்ற உடனே வர காசில் என்ன பண்ணுறேன், இந்த கடனை அடைச்சிட்றேன் அப்படின்னு உங்ககிட்டயே சொல்கிறேன். நீ வீடை வாங்கிக்கல, இங்கே நீ என்ன பண்ணுற, எனக்கு ஏஜென்ட்டாக வீடை விற்று தான் கொடுக்க போகிற. புரியுதா? அப்போ ஏஜென்ட்டாக உன்னை அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன்ல, உன்னை நான் கேன்சல் பண்ண முடியுமா, ரிவோக் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இங்கே உனக்கு அகெயின்ஸ்டாக ஏற்கனவே ஒரு லைபிலிட்டி இருக்குது. கரெக்டா இல்லையா? அந்த காசுக்காக தான் நீ என்ன பண்ணுற, இங்கே ஏஜென்ட்டாக அப்பாயிண்ட் ஆகிருக்க. அப்போ அதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் உன்னால் என்ன பண்ண முடியாது, இந்த ஏஜென்சியை ரிவோக் பண்ண முடியாது. ஸோ when the agent is personally interested in the subject matter of agency, அப்போ என்ன பண்ணுறான், அவன் பர்சனலாக அந்த வீட்டில் இருக்குது, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இப்போது. கரெக்டாக இல்லையா? ஏன்னா அந்த காசு அவன் விற்றா அவனுக்கு வந்தாகணும். அப்போ அந்த ஏஜென்சியை அவனால் என்ன பண்ண முடியாது, ரிவோக் பண்ண முடியாது. இர்ரிவோக்கபிள், கேன்சல் பண்ண முடியாது. புரியுதா? இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு, நான் சொன்னது இம்பார்ட்டண்ட் இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எப்பத்துலேருந்து டெர்மினேஷன் எஃபெக்ட் ஆகுது? எப்போ ஏஜென்ட்டுக்கு தெரியுதோ அப்போ தானே ஆகுது, அது கேன்சல் ஆகுது. ஓகேவா? தேர்ட் பர்சனுக்கு பிஃபோர் தெரிஞ்சிருந்தாலும் ஆஃப்டர் தெரிஞ்சிருந்தாலும் இங்கே என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. பட் அந்த ஏஜென்ட்டுக்கு என்றைக்கு டெர்மினேட் ஆகுதுன்னு நாலேஜுக்கு போதோ அப்போ தானே ஆகுது, அது டெர்மினேட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஏஜென்ட் டியூட்டி ஆன் டெர்மினேஷன் ஆஃப் ஏஜென்சி பை பிரின்சிபல்ஸ் டெத். பிரின்சிபல் செத்து போயிடுறான். அப்போ ஏஜென்ட் என்ன பண்ணணும், பிரின்சிபலுடைய எல்லா ப்ராப்பர்ட்டியும் எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு போய் யாருக்கு கொடுக்கணும், பிரின்சிபலுடைய லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு கொடுக்கணும். பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும், கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு, சப் ஏஜென்சி எப்போ வந்து டெர்மினேட் ஆகுது அப்படின்னா, அப்போ அந்த அத்தாரிட்டி, த டெர்மினேஷன் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் ஏஜென்ட்டை டெர்மினேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சப் ஏஜென்சி என்ன ஆகிடுது, டெர்மினேட் ஆகிடுது. நீ மறுபடியும் அதை டெர்மினேட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. கிளியராக? நார்மலாக ஏஜென்சி டெர்மினேட் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் பார்த்தியோ அதே ரூல்ஸ் தான் சப் ஏஜென்சி டெர்மினேஷனுக்கும் அப்ளை ஆகும். அதை யார் டெர்மினேட் பண்ணணும், ஏஜென்ட்டு டெர்மினேட் பண்ணணும். ஆர் நார்மலாக நீ ஏஜென்சியை டெர்மினேட் பண்ணும்போது சப் ஏஜென்சி என்ன ஆகிடுது, டெர்மினேட் ஆகிடுது. கிளியராக? புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ இதோட உனக்கு என்ன ஆகிடுச்சு, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டு முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் உனக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 7 மேக்ஸிமம் ஒரு 15 மார்க்ஸ் சிலபஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ உனக்கு 100 மார்க்ஸ் சிலபஸ் முடிஞ்சிச்சின்னு சொல்லலாம். எக்ஸாம் பேப்பர் இஸ் ஃபார் 120 மார்க்ஸ். ஒரு சாய்ஸ் இருக்குல்ல, புரியுதா? எக்ஸாம் பேப்பர் எத்தனை மார்க்ஸ் வரும், 120 மார்க்ஸ் வரும். இப்போ உனக்கு எவ்வளோ மார்க்ஸ் முடிஞ்சிருக்கு, 100 மார்க்ஸ் முடிஞ்சிருக்கு. வெறும் இன்னும் பேலன்ஸ் மேக்ஸிமம் அது, ஆனால் அது 20 கேட்பாங்கன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், 20 மார்க்ஸ் அதுக்கு வச்சுக்கிறோம். ஸோ இன்னும் உனக்கு 20 மார்க்ஸ் சிலபஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ என் சைடு முடிஞ்சிச்சு, உன் சைடு எவ்வளோ முடியுதுன்றதை நீ தான் என்ன பண்ணணும், என்ஷூர் பண்ணி படித்து முடிச்சிட்டேன் சார்னு ஒரு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக லா நீ சொல்லியே ஆகணும். புரியுதா? 1 மந்த்துக்குள்ளே, 1 மந்த்து தாராளமாக போதும். 1 மந்த் எவ்வளோ டைம் இருக்குது. கிளியரா? பயப்படாத. ஒரு 2 நாளில் கம்பெனிஸ் ஆக்டே எழுத முடியுது. புரியுதா நான் சொல்கிறேன்னு? ஒவ்வொரு நாள் அதுக்கு தான் இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுத சொல்கிறேன். நீ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினா தான் அப்புறம் கன்சாலிடேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். நீ இதை ஸ்கிப் பண்ண உனக்கு மெயின் எக்ஸாமுக்கு கஷ்டமாயிட்டே போயிடும். புரியுதா நான் சொல்கிறேன்னு? ஒவ்வொரு சாப்டர் முடிக்க எழுதுன்னு சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான். முடிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். அப்படியே விட்டினா அப்படியே தள்ளி போட்டு போய் அப்படியே முடிஞ்சே போயிடும். டைமே முடிஞ்சிடும், நீ படிச்சிருக்கவே மாட்டேன். இதுதான் ஃபேக்ட்டு. எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்தாச்சு. புரியுதா? கூடவே வர மட்டும் தான் கிளியர் பண்ணிட்டு போவான். பார்த்துக்கலான்ட்டு இருக்கவன் அப்படியே தான் இருப்பான். ஓகேவா? 50+ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தாச்சு இந்த மாதிரி. கிளியரானா சொல்கிறேன்னு. அதனால் கூடவே வா.